உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் விடிய விடிய கொட்டிய கனமழையால் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் பாபு இணைக்கிறார். ரமேஷ் பாபு, விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் நேற்று காலை முதல் தொடர்ந்து விடாமல் மழை பெய்து வந்தது. உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், களமருதூர், எலவனாசூர்கோட்டை, எறையூர், ஆசனூர், சேந்தமங்கலம் உள்ளிட்ட சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலும் நேற்று காலை முதல் விடாமல் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவும் பலத்த மழை பெய்தது. விடிய விடிய இந்த பலத்த மழையின் காரணமாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் 78 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை அளவு பதிவாகி உள்ளது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ரங்காநகர் குடியிருப்பு பகுதியில் பலத்த மழையின் காரணமாக மழைநீர் வீடுகளுக்கு வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் தேங்கி நின்றதால் இந்த பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட அந்த குடியிருப்பு வாசிகள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. அந்த பகுதியில் உள்ள அந்த மழைநீர் வெளியேறக்கூடிய வாய்க்கால்களை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் தண்ணீர் வெளியேற முடியாத நிலை உள்ளதாகவும், பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துகளால் பொதுமக்கள் இந்த பகுதியில் அவதி அடைந்து வருவதாக தற்போது குடியிருப்பு வாசிகள் தெரிவித்து உள்ளனர். இதேபோல் உளுந்தூர்பேட்டை நகராட்சி பாளையப்பட்டு தெருவில் வசித்து வரும் கூலி தொழிலாளி முருகன் என்பவருடைய ஓட்டு வீட்டின் ஒரு பகுதி விழுந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக வீட்டிலிருந்து வெளியேறி உயிர் தப்பினர். அதே போல் உளுந்தூர்பேட்டை அருகே நகர் கிராமத்தில் சாலையில் தற்போது ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை பகுதியில் இந்த மழையின் காரணமாக அங்கங்கே தேங்கியுள்ள குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.